ஸோ இன்சூரன்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்ன டைமு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, யாருனா பில்லியன் இருந்தாங்கன்னா, எதனா ஐ விட்னஸ் இருந்துச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னா ஹிட் பண்ணிங்களா, அவங்களுக்கு எதனா இன்சூரன்ஸ் தேவைப்படுதா. ஸோ இது அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தார். ஸோ போட்டு வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எல்லா இடத்தையும் கேட்டிருந்தீங்க, என்னென்னா பீஸ்டி பாய்க்கு என்ன தான் ஆச்சு, ரீசெண்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் வந்து ஆக்சுவலாக ரீசெண்ட் அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. வண்டி எங்கே ஒரே வழியாக வண்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இப்போ ஓரளவுக்கு எனக்கு இந்த எஸ்டிமேஷன் லிஸ்ட்லாம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஓகே, அதை வச்சு ஒரு சின்ன அப்டேட்னாச்சும் உங்களுக்கு கொடுத்துடலான்னு தான் சரி இந்த வீடியோவில் அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் எல்லாமே ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், வேறு யார் பண்ண போகிறா, பண்ணி விடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து வெக்கேஷனில் தான் இருக்கேன் 2 வீக்ஸு. நான் ஆக்சுவலாக ஒரு கர்நாடகா சீரீஸ் வந்து ரோட் ட்ரிப் தான் போகலான்னு பார்த்தேன். ஒரு 2 வீக்ஸ் ஃபுல்லாக ரோட் ட்ரிப் போயிட்டு வீடியோஸ் போடலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் அண்ணனை பற்றி அப்டேட் சொல்லிடுறேன். அவர் இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரிகவரி ஆகிட்டார், நல்லாவே இருக்கார். அண்ட் ரியலி தேங்க்ஸ் ஆல், உங்கள் எல்லா ப்ரேயர்ஸும் தான் வந்து கண்டிப்பாக அவர் வந்து சீக்கிரமாக ரிகவர் ஆனார். ஸோ ரியலி அது ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் அந்த ரோட் ட்ரிப் ஓகே, இது பார்ட் ஆஃப் லைஃப் தான், கேன்சல் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா ரைடிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே, ஐ மீன் 21 வந்து பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போயிட்டு பைக் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஷோரூமில் தான் வந்து கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் பண்ண சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் டிலே ஆகுன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கேட்டேன், ஓகேண்ணா என்ன பண்ணலாம், அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான், ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுவார். என்ன பண்ணலான்னா, நான் வந்து நெட் கேஷ் கட்டிட்டா இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரௌண்ட் 10K வரும் ப்ரோ. நீங்கள் பெஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாதீங்க. மேபி ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு தெரியாது. இஃப் தெர் இஸ் அ பிக் ஷாட், எதனா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா நடக்காது. பட் நடந்துருச்சுன்னா அந்த டைமில் வந்து இன்சூரன்ஸ் வந்து உதவி ஆகும். ஸோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், வேணான்னு சொன்னார். அந்த ரீசன்னால் வந்து சரி ஓகே ஜஸ்ட் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், ஓகே மீன் வாயில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபார்ம்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சொன்னார், அதை எடுத்துகிட்டு வாங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே, நானும் என்ன பண்ணேன், ஓகே நான் அன்றைக்கி நைட் வந்து என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கினாங்க, கொத்தனூர்னு சொல்லிட்டு பக்கம் தான் பெங்களூரில் உள்ள கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ் அது. ஸோ அங்கே தங்கிட்டு இருந்தேன். அங்கே தங்கிட்டு கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஃபார்ம் 2 ஃபார்ம் கொடுத்தாங்க. அது டிபெண்ட்ஸ் உங்கள் இன்சூரன்ஸ் என்ன இது கம்பெனியோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த 2 ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என்னென்ன கேட்டிருந்தாங்க, ஒரு டிஎல் நம்ம டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க, ஆர்சி புக்கு, அந்த ஆர்சி கார்டு, அந்த ஜெராக்ஸ், இது 4 மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்ன டைமு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, யாருனா பில்லியன் இருந்தாங்கன்னா, எதனா ஐ விட்னஸ் இருந்துச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருனா ஹிட் பண்ணிங்களா, அவங்களுக்கு எதனா இன்சூரன்ஸ் தேவைப்படுதா. ஸோ இது மாதிரி ஒரு சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 இது வந்து மறுநாள் டியூஸ்டே வந்து திரும்பி ஷோரூமுக்கு வந்து ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு அவர் வந்து அப்பயும் எஸ்டிமேஷன் வந்து அப்போ ரெடி பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் தான் ரெடி பண்ணார் போல். ஸோ எஸ்டிமேஷன் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதுக்கப்புறம் தான் சொன்னார், மேபி 10க்கு வந்து கிராஸ் ஆகும் ப்ரோ. ஸோ அது மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னார். அந்த ரீசன்னால் என்ன பண்ணால், ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இன்சூரன்ஸ் கிளைம்னே சொல்லிட்டேன். அதனால் எல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ், நான் வந்து நியூ இந்தியா இன்சூரன்ஸு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி செப்பரேட் வீடியோவாக போடுறேன், இந்த வீடியோவில் வேணாம், அதிகமாக லென்த்தாக போகும். ஸோ அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா
ஓகே, அந்த சர்வேயர் இன்சூரன்ஸ் சர்வேயர் வந்து ஷோரூமுக்கு வந்தாங்க. அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, எங்கே பைக் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோடனே அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடும். சர்வேயருக்கு போனோடனே அவர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார், இது மாதிரி நான் எலக்ட்ரானிசிட்டி ஷோரூமில் விட்டுருக்கேன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பர்சன் கேட்பாங்க. நான் அந்த டெக்னீஷியன் அந்த மேனேஜர் நம்பரை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து போயிட்டு சர்வே பண்ணிவிட்டு வெஹிக்கிளுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தார். ஸோ போட்டு வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு. நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் பார்ட்ஸ் என்னென்ன அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து அசஸ் பண்ண சொல்லும் போது அவங்க கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே அடிபட்டிருக்கு. ஸோ பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லலை. பட் ஐ திங்க் இந்த விஎஸ் ஆட்டோஸ் வந்து வீடியோ போட்டிருப்பார் நம்ம வீடியோ பற்றி, அந்த பில்ட் குவாலிட்டி. ஸோ அவர் இதில் வந்து கமெண்ட் போட சொல்லும்போது போட்டிருப்பேன். அண்ட் ஒரு சில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா ரெகுலர் அப்டேட் கொடுப்பேன். ஸோ என்னென்ன மாற்றிருக்காங்கன்னா, ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறம் வந்து கிட் ஹேண்ட் கார்டு, அது வந்து எலக்ட்ரிக் இதுவே வா டியூக் 390 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஹோல்டர் டாப் வந்து அது பண்ணியிருக்காங்க, லெவர் அசம்பிளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஹேண்டில் பார் வெயிட்டு, அதுக்கப்புறம் அசம்பிளி லோவர் ட்ரிபிள் கிளாம்ப் ஜிடிசி, டியூக் 390 டிசிவிஆர் எல்ஹெச் சில்வர் மெட்டாலிக் அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக் டயமீட்டர் 320. டிஸ்க் பிரேக்கு என்னன்னு தெரியல, அவர் கேலிப்ரேட் பண்ண பிறகு இல்லை ப்ரோ கொஞ்சம் லைட்டாக இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது கிளைமில். அண்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸு போல்ட்ஸு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து ஃப்ரண்ட் இருக்குதுல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அது, அதுக்கப்புறம் வந்து கிராப் ஹேண்டில் அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராட் அசம்பிளி டைப் போட்டிருக்காங்க, அசம்பிளி சேஞ்ச் லிவர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட் அசம்பிளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுக்கு லெக்குக்கு அதுவும் போட்டிருக்காங்க. அண்ட் ஏதோ ரேடியேட்டருக்கு அந்த கவர் இருக்குல்ல, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடிபட்டுருந்துச்சு அது. அதுக்கப்புறம் மிரரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிருக்காங்க. ஸோ இது அமௌண்ட்லாம் வந்து இந்த இதுவில் இருக்க அமௌண்ட் சொல்ல வேணாம், பட் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டுடுறேன். ஸோ அமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கு, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க. லேபர் சார்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் லேபர் எஸ்டிமேஷன் மைனர்னு சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் ஒரு 354 போட்டிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் கார்ட் செட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் கிளாம்ப் லோவர்னு, அதுக்கப்புறம் அவுட் சைடு லேபர், என்னத்துக்கு அவுட் சைடு லேபர்னு தெரியவே இல்லை, அது கேட்கணும், அது போட்டிருக்காங்க. ரேடியேட்டர் ப்ரொடெக்டரும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டென்ஷன் ராட் சிபிஎல்னு சொல்லிட்டு டைராய்டுன்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் என்ன பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக் ஃப்ளூயிட் R&Rன்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் அந்த அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டீரிங் பேரிங் கிட்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜு ஆல்மோஸ்ட் இது எல்லாம் சேர்த்து 4515 ருபீஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த அமௌண்ட் சர்வீஸ் எஸ்டிமேஷன் இந்த அக்சசரிஸ் எல்லாம் அடிப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11,628 வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16,145 ருபீஸ் வந்திருக்கு. 16,000 ஓ மை காட், ஆமாங்க 16,148 ருபீஸ் வந்திருக்கு. 16,145 ருபீஸ். ஸோ 16,000 ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10K தான் போகுன்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி அதிகமாகவே போயிருக்கு. ஈவன் தோ மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது KTMல. பட் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அடிபட்டிருக்கு போல். ஸோ அந்த ரீசன்னால் வந்து இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு கிளைமு. ஸோ இன்சூரன்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 தான் ஆவரேஜாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியல எக்ஸாக்டாக எவ்வளோ நம்ம வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து பண்ண போகிறோன்னு. ஏன்னா இந்த பார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் பீஸ்டி பாய் மேபி ஒரு வித்தின் 10 days ரெடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா அந்த லெஃப்ட் சைடு அந்த செராமிக் இது இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகுது. மற்ற அதர் பார்ட்ஸ் கிராப் டைலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லேட் ஆகுது. மற்ற எல்லா பார்ட்ஸும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே டிலே ஆகுது போல். கண்டிப்பாக பீஸ்டி பாய் திரும்பியும் வருவான். திரும்பி வந்த பிறகு
ஆஸ் யூஷுவல் அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் நல்லாவே. அண்ட் ஒரு 16K வந்திருக்கு. ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வீடியோ வேணுமான கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு பீஸ்டி பாய்க்கு வந்து இவ்வளோ தான் நண்பா அப்டேட்டு. நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் லேட்டஸ்ட் அப்டேட் எது இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடலாம் கண்டிப்பாக. அண்ட் ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakthi.